அவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் ஃப்ளைட் எப்படி விழாமல் இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஃப்ளைட்டை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினும் நின்னாலும் அது உடனே கீழே விழாது. பல கிலோமீட்டர் தூரம் பறந்து கிளைடிங் மோட், அதாவது காத்தோட உதவி மூலமாக ஸ்மூத்தாக சறுக்கிட்டே வந்து பத்திரமா லேண்ட் ஆக முடியும். நம்ம ஃப்ளைட்டில் பறக்கிறப்போ ஃப்ளைட் மேலே மின்னல் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஃப்ளைட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை வெளியே அனுப்புகிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற காற்று 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றப்படுறதுனால தான் அது சுவாசிக்கிறதுக்கு சுத்தமாக இருக்குது. ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஏதாச்சும் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த பிளாக் பாக்ஸ் தான் வெளியே வந்து சிக்னல் கொடுக்கும். அப்படிப்பட்ட பிளாக் பாக்ஸ் பிளாக் கலர்லேயே இருக்காது, ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஒரு ஃப்ளைட் பறக்கிறப்ப அதோட டெம்பரேச்சர் -50°C வரைக்கும் கூட போகும். அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஃபியூயல் உறையாத மாதிரி தான் ஃப்ளைட்டை வடிவமைச்சிருக்காங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பல ஃப்ளைட்ஸால் தண்ணியில் கூட லேண்ட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றின ஃபேக்ட்ஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.